காளானை விட வெளியில வயல்வெளிகள்ல இயற்கையா விளையக்கூடிய தானா வரக்கூடிய காளான் இருக்கு இல்லையா, அந்த தானா வரக்கூடிய காளான் வந்து நம்ம சாப்பிட்றதுங்கிறது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த இயற்கை காளான் நம்ம கடையில வாங்குற இந்த பட்டன் காளான்களை விட இது டேஸ்டியா இருக்கும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா காளான்களும் சாப்பிடக்கூடிய காளான்கள் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு நஞ்சு காளான், அதாவது பாய்சனஸ், நம்ம சாப்பிட முடியாத காளான். சில காளான்கள் சாப்பிடக்கூடிய காளான்கள். இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். சாப்பிடக்கூடிய காளான்கள் என்னன்னு தெரியுங்களா? குடை காளான், முட்டை காளான், சிப்பி காளான், பூஞ்சை காளான். ஸோ இந்த 4 வகைகள் வந்து சாப்பிடக்கூடிய காளான் வகைகள். நஞ்சு மிக்க சாப்பிடக்கூடாத காளான் வகைகள். இந்த மாதிரி காளான் வகைகள் என்ன டாக்டர், எப்படி இதை பார்த்த உடனே எப்படி நம்ம சொல்லிட முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து நஞ்சு உள்ள காளான், நஞ்சு இல்லாத காளான் அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த காளானோட குடை